இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 22 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை முதல் 28 ஆகஸ்ட் 2022 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் நாம் எடுத்துக்கிறோம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 22/8/2024 அன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, அன்றைக்கு வாஸ்து பூஜை. 23 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சதுர்த்தி விரதம். 24 ஆகஸ்ட் சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி திதி அன்றைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 25/8 அன்றைய தினம் ஷஷ்டி விரதம், அன்றைக்கு கரிநாள். 26/8 திங்கட்கிழமை அன்றைய தினம் கிருத்திகை விரதம், நட்சத்திரம், பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். அன்றைக்கு கோகுலாஷ்டமி. சூரிய சாவரணி மன்வாதி. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி, வைகானச ஸ்ரீ ஜெயந்தி, பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் சுக்கிரன், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்ரலமையில், மீன ராசியில் சந்திரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 26ஆம் தேதி ஆகஸ்ட் அன்றைய தினம் மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் மாற்றம் பெறுகிறார். கன்னியா ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு தைரிய வீரிய ஸ்தானமான மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அப்படி மாறக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 6, 9, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருளி செய்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு சேரக்கூடிய வரக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சஞ்சல நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தைரியம், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ராசிநாதனே நமக்கு தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறார், புதன் பார்க்குறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. தொழில் உத்தியோகத்தில் புதிய நுணுக்கங்களை நீங்கள் புகுத்துவீர்கள். ஏன்னா குருவும் பார்க்கறதுனால நமக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் இந்த நேரத்தில் நமக்கு நடைபெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். பெண்களுக்கு இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே காணப்படும்.
5ஆம் இடமான கன்னியா ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் பயிற்சியை அடைகிறார். இது ஒரு 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 பெரிய மாற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் போயின்னு இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். அது மாதிரி வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லைசன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இல்லை அரசாங்க ரீதியில் கடன் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்குன்னு நாம் நம்பலாம். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு சக ஊழியருடனும் மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குழந்தைகளால் அனுகூலமான தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில கொஞ்சம் கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், ராசிக்கு செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். கேந்திரங்கள் எல்லாமே நமக்கு பலமாயிருது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அது மாதிரி 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தன்மை, நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மை. மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு ஏற்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தாருடைய ஒரு சப்போர்ட் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இந்த நேரத்தில் நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் சுபவிரய செலவுகள் உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்களில் ஒரு நல்ல யோகங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சந்திர பகவான் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பாக்யஸ்தானத்தில் திரிகோணத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். திரிகோணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு பெண் கிரகமான சுக்கிரனும் அந்த ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ திரிகோணம் நல்லா இருக்கும்போது எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் இந்த நேரத்தில் வர முடியும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். தாயார், தாய்வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள்,
சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். இழுவறியார் அந்த பல காரியங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லபடியாக நடைபெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நிறைய நடக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு குடும்பத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்களால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அரசாங்க அனுகூலம் எல்லா விஷயத்திலுமே நமக்கு கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல எழுச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு சுக்கிர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. ராசியை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு பகவான் பார்க்கிறார். மனதிற்குள் இருந்து வந்த இனம் புரியாத கவலை, பயம் ஆகியவை நீங்கி ஒரு தெளிவினை உங்களால் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து செய்வீங்க. அதில் வெற்றியும் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வீங்க. எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இந்த நேரமானது அமைந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்டடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமாக அறிவியல் துறை, மருத்துவத்துறை, விண்வெளித்துறை, அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிகவும் அனுகூலமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது துளாராசிக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக செவ்வாய் பகவான் இருந்து பயங்கரமான ஒரு டென்ஷன், படபடப்பு, ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவர் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். ராசிநாதன் ரொம்ப அனுகூலமான ஒரு நிலையில் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி அவரும் நமக்கு 12ஆம் இடத்துக்கு மாறுறார். 12ஆம் இடத்துக்கு மாறுறதுனால நிறைய பேர் மறைவுன்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. அப்போ அந்த 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உதாரணமாக ஒரு பயணங்களாக இருக்கலாம், சுபகரிய செலவுகளாக இருக்கலாம், சுப காரியங்களாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு.
தொழில் உத்தியோகத்தில் புதிய நுணுக்கங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் தாராளமான முறையில் நீங்கள் அணுகலாம், வெற்றி பெறுங்க. அது மாதிரி பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ரொம்ப நிறைவாக உங்களுக்கு இருக்கும். அதில் தடங்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்தும் நீங்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்களான ஒரு தருணங்கள் சேரும். கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நிறைவாக மனதுக்கு திருப்தியாக உங்களுக்கு நடைபெறும்னு நாம் நம்பலாம். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்டடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமான முறையில் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம், இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு சரியாயிடும். இந்த நேரத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம் அனைத்தும் காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் தான் யோகாதிபதி. அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ஆனாலும் அவர் 9ஆம் இடத்துக்கு இந்த நேரத்தில் மாறுறார். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்னு நாம் சொல்லலாம். மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை, தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நிறைய பேர் உத்தியோகம் இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் புது உத்தியோகம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், இந்த மாற்ற பலன்கள் உண்டாகும்.
மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த நேரத்தை எடுத்தோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி எல்லாமே ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நட்பு வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்களை இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம், புதிய கிளை தொடக்கம், நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பலவிதமான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமான முறையில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்யறது நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் நமக்கு அவசியம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்கள், இந்த நேரத்தை எடுத்தோம்னா சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நமக்கு விலகும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தில் பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல நேரம் கணிந்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களோடு விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.